ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நான் பாஸ். என்ன வீடியோ அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தா சிம்பிளாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ என்ன மூவி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லைனில் ஃபேஸாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஆமாங்க, கமலோட அடுத்த ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஸோ பண்ண போகிறாரு. ஸோ அவரோட லைன் ஆஃப் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்க ஆச்சுங்களா. ஸோ இந்தியன் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ தெலுங்கில் கல்கி வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு லைன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கிடையில் இப்போ ஒரு மூவியை வந்து பார்த்தா கமிட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி 5:30 வந்து பார்த்தா ஸோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மூவியோட டேரக்டர் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷாக் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே கேட்கலாம் வச்சுக்கலாம். மூவியோட டேரக்டர் வந்து பார்த்தா கேஜிஎஃப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விக்ரம், லியோ, ஸோ இப்போ சலார் அந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தா ஸ்டென்த் மேனாக ஒர்க் பண்ண நம்ம அன்பரிவு பிரதர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தா கமலோட அடுத்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஷாக் ஆகினீங்களா? ஸோ என்ன எந்த மாதிரிலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்கலாம். ஏன்னா கமலோட 237வது படம். ஸோ இப்போ தான் 234வது படம் தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 235 இருக்குது, 6 இருக்குது. ஸோ டேரெக்டாக 7க்கு வந்து பார்த்தா ஸோ போயிருக்காங்க. ஸோ கமலோட ப்ரொடக்ஷனில் ஆர்கேஎஃப்ஐ, ஸோ மெட்ராஸ் டாகிஸ் நம்ம மணிரத்னம் அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷனில் நம்ம அன்பரிவு அவங்களோட டேரக்ஷனில் கமல் வந்து நடிக்க போகிறாரு. ஸோ இது வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ஷூட்டிங் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2025. ஸோ அடுத்த வருஷம் தான் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அன்பரிவு பிரதர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு மூவி ஒன்று பண்ண வேண்டியதுங்க ஆச்சுங்களா. ஸோ லோகேஷ் நம்ம அனிருத் 2 பேர் வச்சு சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு மூவி பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் ஒரு சில காரணத்தினால வந்து பார்த்தா அந்த ஒரு மூவி இப்போ ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி அந்த ஒரு ஸ்டோரியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கவும் மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கமலோட ப்ரொடக்ஷனுங்க ஆச்சுங்களா. ஏன்னா அன்பரிவு ஸ்டென்ட்மேன், பட் இதில் நிறைய டெக்னீஷியன் ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு ஃபிலிம் தான் இருக்கும். பட் வேறு எந்த கண்டென்ட்டுக்குள்ளும் போக மாட்டாங்க. ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபைட்டில் அதில் பயமாக இருக்க போது. ஸோ பார்ப்போம், இதோட அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ வச்சுருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு டேல வேறு கான்சல்ட் பண்ணிப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.